மூடி விடு பாப்பா. இல்லைம்மா ரோடெல்லாம் அது பழைய ரோடு தான். நீதாம்மா நேற்று வரலண்ணே. நானும் அப்போ தான் இருந்துச்சேன், அது வேறு விஷயம். போனாக்கா நேராக போய் ரைட்டில் போயிடலாம்க்கா. எடுப்போம். மாற்றணும்னா கிளச்சை விட்டுணுங்க்கா, கால் அது மேலே வைக்கக்கூடாது. மறுபடியும் தேவைப்படும் போது கால் அங்கே தான் இருக்குது, அந்த கால் அதுக்கு மட்டும் தானே டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தம்பி அவன் செல்லு சுவிட்ச் ஆஃப், நான் தான் வரணும். ஒரு 10 to 15 நிமிஷம் வந்துடுவேன். ஒரு 1/4 மணி நேரம், கடைசிக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிடும். பிரச்சனை இல்லை, அதுக்குள்ளே வந்துடுவேன். வண்டி எடுத்தால் அவ்வளோதான், 5 நிமிஷம் கொடுத்தேன். போகலாம் அக்கா, போகலாம். பாப்பு இனாவை எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுறியா? நீயும் பார்த்தியா? என்ன சொல்கிற? எனக்கு சேண்டாக போச்சு அடிச்சதுக்கப்புறம். நம்ம எனக்கு அடிச்சதுக்கப்புறம் தான் சேட்டாக போச்சு. என்னடா நான் அவ்வளோ சீக்கிரம் அவளை யாரையும் பார்ப்பேன் தேடிக்கு. இங்கேயே குழி, அந்த குழி விட்டு வெளியே போகணும். ஆமாங்க, வண்டி ஓட்டிகிட்டு வந்தவரும் பின்னாடி உட்காந்து. அது எனக்கு அவன் தண்ணி அடிச்சு வந்தது, என்னை இடிச்சதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ இடிச்சுக்கோ பரவாயில்ல போ. எனக்கு என்ன சங்கடம்னா, நேற்று அந்த காரை பெயிண்டே அடித்தேன், 15,000 பில்லு. அப்போ தான் வண்டி எஃப்சிக்கு இன்னைக்கு ஆர்டி ஆஃபீஸ் போகணும். நேற்று தான் பெயிண்ட் அடிச்சு 5,000 பில்லு. இண்டிகேட் ரைட்டு. ஆமாம், எனக்கு வந்து இடிச்சது ஒரு செட் டென்ஷனு. பின்னால் உட்காந்துட்டு செகண்ட் கியர் போட்டுக்கணும். பின்னால் உட்காந்துட்டு அவன் தலையில் அடிச்சு, ஏன்னா பார்த்து வர மாட்டேன், பார்த்து போனா அப்படின்னா பாருங்க. எனக்கு அது டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கீழே இறங்கின உடனே 2-3 அப்பா போயிட்டானு, பொலிர்னு. அவன் அப்புன்னு இன்னொருத்த வந்து அண்ணான்ட்டு வந்தான். அவனும் 2 அப்பு. அவன் கீழே விழுந்துட்டான் பாவம். நான் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் கை வைக்க மாட்டேன். நான் அவ்வளோ சீக்கிரம் என் பொண்ணை அடித்தாரு வேறு யார்ட்டையும் கோவப்பட மாட்டேன். அதான் உண்மை. என்னங்க நிஜமாலுமே அவ்வளோ வேறு யார்ட்டையும் கோவப்பட மாட்டேன். அவ்வளோ சீக்கிரம் எனக்கு கோவம் வராது. அது நம்ம எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டோம்னா அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பேசிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த வீட்டுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வச்சுருந்தானுங்களா, அதெல்லாம் பார்க்க எனக்கு கரெக்டாக வந்து என்னடா அது டக்குனு கை வச்சு ஏன்னா
ஒரு வாரமாக அந்த வண்டி பெயிண்ட் அடிக்க விட்டு நேற்று தான் வண்டி கூட கொடுத்துட்டு போகிறான். தங்கா நான் என்ன ஆர்டி ஆஃபீஸ் போயிட்டு தான் வரணும் ராஜா. நான் வரைக்கும் எப்படின்னு 1 மணி ஆயிரும் எனக்கு. ஆமாம் ராஜா, எனக்கு ஆர்டி ஆஃபீஸ் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டாங்க, அங்கே போகிறேன். நான் டிரைவிங் கிளாஸில் தான் இருக்கேன். நான் இப்போ அர்ஜென்ட்டாக போயிடுவேன். இப்போ எங்களை இறக்கி கிளம்பிடுவேன். ஓகே, நம்ம எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. இங்கே ஆட்டோ வருது, அதை கவனிச்சிருக்கணும். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கணும். ஆமாம் 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 ஆமாம். நம்ம ரோடு ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி தான் திருப்பணும். திருப்பிட்டு தான் கால் எடுக்கணும். கால்வாசி போதுங்களா? இப்போ எக்ஸிலேட்டர் டக்குன்னு எக்ஸிலேட்டர் போயிடுச்சிங்களா? அவ்வளோதான். செகண்டில் தான் இருந்தோம், மறுபடியும் செகண்டே போட்டோம். பரவாயில்ல விடுங்க, சரிங்களா? அல்வா தான் வாங்கினோம், மறுபடியும் அல்வாவே வாங்கிட்டோம். திருப்பூர் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாது. 3 கீர் போட்டுக்கு அங்கேயே பார்த்து தான் மாற்றிக்கலாங்கிற மாதிரி ஹார்ன் அடிச்சிருக்கணும். நம்ம ரோடு போவாங்க. ரைட்டில் போகிறோம். இங்கே லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. நம்ம ரோடு இவ்வளோ தூரம் வந்து தான் இங்கே வண்டி வருது இல்லைன்னு பார்த்து திருப்பணும். இது மாதிரி நான் இது ஹெல்ப் பண்ணலக்கா. நேரம் அந்த டிஓ வருது இல்லைங்க, அவங்கள விட்டுறலாம், தாண்டி போகலாம். கடைசி இல்லை நேரம் போவேன், இல்லை ஆட்டோ நேரம் போவேன். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கங்க. அக்கா அவன் சொன்ன விதம் தான் எனக்கு கோவம் வந்துடுச்சு. வந்து வண்டியில் இப்படி நின்றுட்டு ஏன்னா பார்த்து போனா அப்படின்னு பாரு. ஐயோ, அவன் அந்த மப்புலையும் அவன் ஸ்லாங் அப்படிதான் இருந்துச்சு. இந்திக்கார பசங்க. அவன் இந்தி நம்மளாவே இருந்தாலும் அந்த இடத்துல அவன் அடிச்சிருப்பேன். அந்த ஸ்லாங் கண்டிப்பாக அடி விழுந்திருக்கும். இல்லை நானே போக சொல்லிட்டேன். நேரம் கடைசி நம்ம ரைட்டில் போகணும். நம்ம ரோட்டில் வந்து தான் எந்த பக்கமாக இருந்தாலும் நம்ம ரோட்டில் வந்து லெஃப்ட்டு. ஃபுல்லாக கிளச்சு பிடிச்சி பிரேக் பிடிச்சி தான் வந்துருக்கணும். எல்போர்டு வண்டி கிண்டல் பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு கீர் போட்டுருக்கோம். இப்போ ஏன்னா நம்மளுக்கு இங்கே ரோடு நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா, அவர் போகிறாரு பார்த்தீங்களா, நமக்கு இங்கே இவ்வளோ ரோடு இருக்குது. நம்ம அவ்வளோ தூரம் ஏறி போயிருக்கக்கூடாது. போகலாம். புரியலைங்க. கிண்டல் பண்ணாலும் ஒரு ஏத்தி எல்போர்டு தானா அப்படின்னு சொல்லி செகண்ட் இங்க தான் சரி நேரா வேணா இல்லை அந்த ஆட்டோ நிற்குது மஞ்சள் கலரில். ஆமாம், அங்கே லெஃப்ட்டு டிக்கெட் லெஃப்ட் போட்டுக்கங்க. இங்கே எக்ஸைட்டர் விட்டுருணும். லைட்டாக பிரேக் ஃபுல்லாக இங்கே குழி இருக்குது. இங்கே லெஃப்ட் போவோம். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். செகண்ட் கீழே போகும். பிரேக் விட்டு கிளச்சை கால்வாசி விடுங்க. பிரேக் விட்டு திருப்பி போவோம். எக்ஸைட்டர் யூஸ் பண்ணால் ஓடிடும். போயிடுச்சுங்களா? எக்ஸைட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஓடிடும், டக்குன்னு ஓடிடும். தாராளம் தப்பே கிடையாது. நேரம் கடைசி போய் ரைட்டுங்க.
வீட்டில் வந்து போச்சுன்னா ஷாப் விட்டுருவாங்க. நம்ம ரோடு இங்கே ஒரு கட்டு போகுங்க, ரைட்டில் திருப்பி. ஆமாம், ரைட்டில் திருப்பிங்க. ஃபுல்லாக கிளச்சு ஸ்டடி பண்ணிக்கலாம். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக், அப்படியே எங்கேயும் நிறுத்திக்கலாம். ஆமாம் பாப்பா, சரவணன்ட்ட அந்த ஃபேனுக்கு இது வச்சு நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறோம். அக்கா நீங்கள் ஆமாங்க்கா, உங்களை இறக்கி விட்டு வந்தேன். மறுபடியும் நான் இவங்களை இறக்கி விட்டு வந்து 1/4 மணி நேரம் ஆகிடும். இல்லை தாங்க, நாங்கள் வீட்டு வாசலில் இறக்கி விடுவோம். நான் யார் எங்கே பிக்கப் பண்ண அங்கே தான் இறக்கி விடுவோமா? ஆமாம் அக்கா, பார்த்து சரிங்க. தம்பி போகலாங்க்கா, பிரேக் விட்டு நம்ம போவோம். நேர் கடைசியில் ஒரு பாத்திரம். அக்கா இதுதான் எங்கள் வீடு. தெரியும்ண்ணா. நேராக ஒரு பாத்திர கடை தெரியுது. அங்கே சேப்பில் சிலக்கிட்ட ஒர்க்காக வராங்களே, அங்கேயே நிறுத்திடுங்க. அவங்க இங்கே வந்துட்டாங்க, அங்கேயே நிறுத்திடுங்க. சரிங்களா அண்ணா? அந்த இது வாங்கிட்டு வந்துட்டா ஒரு 5 நிமிஷம் வந்துடுவேன். ஃபேனுக்கு ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். அது அங்கேயே வாங்கிட்டு விட்டா, இங்கேயே நம்பர் 2 வாங்கிட்டு வந்துட்டான். என்ன பேர் கேட்கணும்? செல்ட்ரான். சரி ரைட், ஓகே. ஓகே சத்யா, நாளை சந்திப்போம். இந்த லெஃப்ட்டு திரும்பினா நேராக மெயின் ரோடு, நேராக பழவஞ்சி வாளையம், ரைட் திரும்பினா ஆஃபீஸ் போயிடலாம். சமையல் ரூமில் ஃபேன் ஸ்பீடாக ஓட மாட்டேங்குதுல்ல. ரைட்டு, திருப்பிக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இல்லை சாமி. ஹலோ லைட்டாக எக்ஸலேட்டர் செகண்ட். டைனிங் ஹாலில் மேலே இருக்கலாமா நம்ம வீட்டில்? செகண்ட் கீர் போட்டுக்கணும். அப்படியெல்லாம் கிடையாது. ஹலோ ரவீனா, அந்த ஃபேனுக்கு அந்த ஸ்பீடாக பண்ண கம்மியாக ஓடுது ஃபேனு. ஆமாம், அது என்னமோ பேசுனேன், எலக்ட்ரானா என்னமோ பேர் சொன்னாங்க. இருக்கா நம்மள்கிட்ட? ரைட் ஓகே. எவ்வளோ வருதுண்ணா? சரி ரைட் ஓகே. ஒரு 5 நிமிஷம் வந்துட்டுங்களா? ஓகே. பிரேக் விட்டுட்டு கிளச்சு விட்டுட்டு எக்ஸைட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா இது மேடு, அதனால் நம்ம டக்குன்னு அதை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடணும். டைமிங் வேஸ்ட் பண்ணோம்னா வண்டிக்கு நிற்க வச்சிடும். பாப்பா இந்த சைடு கதை இப்போ சில சுவிட்ச் ஆஃப் அக்கா லெஃப்ட். ஆமாம், எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஓடிடும். சுவிட்சஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படியே தெரிச்சிடணும்ல. அப்படியே இந்த போர்டு கிட்ட நிறுத்தணும். இந்த போர்டு இந்த நடந்து வர்றாருல அவரை தாண்டி இன்னும் கொஞ்சம் பாப்பா போய் வாங்கிட்டு வந்து டக்குன்னு நான் ஒன்று கண்டென்சரா அவருக்கு தெரியும். ஹெல்ட்ரானா? ஆமாங்க.
நேராக கடத்தி மெயின் ரோடு ரைட் திருப்பினோம்னா பேங்க் காலனி போயிடலாம். ஓகே. ரெடி பண்ணி டக்குன்னு எக்ஸிலேட்டர் டக்குன்னு செகண்ட் கியர். இண்டிகேட்டர் ட்ராப் பண்ணிடுங்க. தேர்ட் கியர். மண்ணில் இருக்கக்கூடாதுக்கா. ஹார்ன் அடிச்சுக்கணும். இது இறக்கணுமா? ஆமாங்க. இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கணும். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம செகண்ட் போட்டுருவோம்லனா இல்ல முன்னாடினா அந்த 20 வரை வருதுன்னு வெயிட் பண்ணுங்க. வந்துச்சுங்களா இப்போ செகண்ட் போடுங்க. ஓகே. பிரேக் விட்டு கிளட்ச் விட்டா வண்டி போகும். நம்ம இங்கிருந்து ரைட்டில் போகணும். இந்த கல்லை ஒட்டி போய்க்கலாம். ஃபுல்லாக கிளட்ச் விட்டு எடுக்கணும். முன்னாடி ஃபஸ்ட்டு கீர் ஸ்டேரிங் ரைட்டில் திருப்பிக்கணும். அவ்வளோ கால்வாசி கால் எடுத்திங்கன்னா முன்னால் போகும். ஃபுல்லாக திருப்பணுமா? இல்லையா திருப்பினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். கால்வாசி கால் திருப்பிட்டு மெல்ல மெல்ல ஸ்டடி பண்ணிக்கங்க. அப்படியே ஓகே. மூவ் ஆக ஸ்டடி பண்ணு. பட் கிளச்சை கரெக்டாக வச்சுக்கணும். ஸ்டடி பண்ணிட்டு போகணும். ஸ்டடி பண்ணிகிட்டே போகணும். போயிட்டுமா? இல்லை எக்ஸிலேட்டர் மிதிக்கக்கூடாது. இந்த வீல் இங்கே ஸ்டடி ஆகிட்டு தான். இப்போ எக்ஸிலேட்டர் செகண்ட் கியர். ஒரு செகண்ட் போகலாம். தேர்ட் கியர். அவரை விட்டு வெளியே வந்தோம்னா எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். நம்ம போகலாம். அவர் நின்னா நமக்கு என்ன, போனால் நமக்கு என்ன. அவங்க என்னவோ வந்துட்டு போகிறாங்க. அது நமக்கு வேண்டியதே இல்லையா. நம்ம ஓடுற வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கும். போகலாம். ஐயோ அண்ணா இப்போ லொக்கேஷன் போட மறந்துட்டேன்னா. இப்போ கரெக்டாக எந்த இடத்துல இருக்கீங்க? ஆமாம் அண்ணா, நேராக பஸ் ஸ்டாண்டு போய் யூட்டர்ன் பண்ணி தான் வரணும். பஸ் ஸ்டாண்டு போய் யூட்டர்ன் பண்ணி வந்தீங்கன்னா A2B இருக்கும். அடையார் ஆனந்த பவன். A2B தாண்டி லெஃப்ட் சைடில் பாட்டுவாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸில் டயர் ஹவுஸ்னு ஒரு கடை இருக்கும். ஆமாம். ஓகே, நீங்கள் அங்கே வாங்க. லோட்டஸ் அருமையில் வரக்கூடாது. அதுக்கு முன்னாலேயே. ஆமாம். நீங்கள் பஸ் ஸ்டாண்டு போய் யூட்டர்ன் பண்ணி பல்லடம் வர மாதிரி வாங்க. வந்தீங்கன்னா A2B வரும். A2B தாண்டினா நீளமாக ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். அந்த காம்ப்ளெக்ஸ் தாண்டும் போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கடை இருக்கும். டயர் கழட்டி மாற்ற கடை. டயர் ஹவுஸ்னு புது கடை கிடையாது. டயர் கழட்டி மாற்ற கடை இருக்கும். ஓகே. டயர் ஹவுஸ் தான். அதுவும் டயர் ஹவுஸ் தான். இந்த மரத்துக்கடியில் இருக்கும். ஓகே. தேர்ட் கியர் போட்டுருக்கோம். அப்படியே இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோம். ஷிஃப்ட்டுக்குமா? இப்போ நம்ம நிறுத்த போகிறோம். இதே கியர்லேயே நிறுத்திக்கலாம். அவ்வளோ ஃபுல்லாக கிளச்சு. அதாவது மெயில்ட பிரேக் பிடிச்சிங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துடும். அதை மீறி வரலைன்னா நம்ம செகண்ட் கியர் போட்டு காலை எடுத்து அவ்வளோ தூரம் போயிடணும். நம்ம இந்த இடம் போதும் நம்ம எப்படி நிறுத்திக்கலாம். இல்லை பத்தலை நான் இன்னும் கொஞ்சம் போகணும்னா நம்ம டக்குன்னு உடனே செகண்ட் போட்டு கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்பீட் குறைஞ்சனால. அதே சூப்பர். அப்படி நியூட்ரல் பண்ணிடுங்க. ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க.
சாவி ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் காலை எடுக்கும் பாப்பா போகலாம் பாப்பா